இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பிஸ்னஸில் எப்படி லட்சங்கள் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு கிடையாது, இந்த ஃபார்முலாக்குன்னு கிடையாது, எல்லா பிஸ்னஸ்க்குமே இது பொருந்தும். இது வந்து ஒரு அப்ரோச் தான், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஒருத்தர் வந்து மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாருன்னா எப்போ முடியும்? அது மாதம் 5 லட்சம் சேல்ஸ் பண்ணாருன்னா அதில் அவருக்கு ப்ராஃபிட் 20% இருந்தால் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும். இதுதான் வந்து பிஸ்னஸோட ரூல். 5 லட்சம் சேல் பண்ணணும்னா பெர் டே அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணணும்னா ஒரு ப்ராடக்ட் எத்தனை லிட்டர் அவர் தயாரிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்னோ ஃபோம் கார் வாஷ் ஷாம்புவே எடுத்துக்குவோம். ஒரு நாளைக்கு 200 லிட்டர் இல்லை 300 லிட்டர் அவரால் தயாரிக்க முடிஞ்சதுன்னா, அது அவரால் சேல்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அவருக்கு மாதம் 1 லட்சம் வரும். 200 லிட்டர் இல்லை 500 லிட்டர் தயாரிக்கிறது ஈஸி. சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் போதும், சின்ன செட்டப் இருந்தாலும் போதும், கொஞ்சமாக லேபர் இருந்தாலும் போதும், தயாரிக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 500 லிட்டர் சேல்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுதான் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அந்த அப்ரோச் எப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணலாங்க.